கண்களை மூடி பயபக்தியோடு தெய்வ சமூகத்தில் நீர் என்னோடு எங்களோடும் பேச வேண்டும் என்று நாம் நிற்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆழமாய் உம்முடைய சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் மரண பரியந்தமும் எங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு ஆண்டவரே, கடமை இருக்கிறது. அது என்னவென்றால் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற கடமை ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் மகிமைப்படும். நீர் எங்களோடு கூட பேசும். ஒரு மனிதனுடைய சத்தம் யாருக்கும் பிரயோஜனப்படாத ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நீர் எங்களுக்கு விளக்கி கொடுக்காமல் நாங்கள் எப்படி கற்றுக்கொள்வோம்? நீர் எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தினத்தில் பார்த்த அதே தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். How God reveals His will. தேவன் தன்னுடைய திருவள சித்தத்தை நம்மில் எப்படி வெளிப்படுத்துகிறார்? இது ஏற்கனவே 2 செய்திகளை நாம் அதில் கேட்டிருக்கிறோம். முன்னுரையாக நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய மைய வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது என்ன சொல்கிறது? புதிதாக இதை முதல் முறையாக கேட்கிறவர்களுக்காக அதை நான் மீண்டும் சொல்லி நாம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஒரு டெஃபினிட்டாக இந்த உலகத்தை உண்டாக்குனவர், பரலோக ராஜ்யம் பார்த்திங்கன்னா வேதத்தில் பரலோகத்தை தேவன் உண்டாக்கினார் என்று இல்லை. He prepared a place. ஆமென். நரகமும் சொர்க்கமும் மோட்சமும் பார்த்திங்கன்னா தேவன் ஆயத்தம் பண்ணினார் என்று தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ உண்டாக்குன 6 நாளில் உண்டாக்குன பூமியே இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக இருந்தால் நம்ம ஒரு வாழ்க்கையில் அந்த பூமியை நம்மளால் பார்க்கவே முடியல. ஆமென். ஆனால் அப்போ அவர் இதோ நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. 2000 வருஷமாக ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னுடைய மணவாட்டியாக என் பிள்ளைகள் வருவார்கள் என்று சொல்லி, அப்போ எவ்வளவு பெரிய நேர்த்தி. அதே மாதிரி நரகமும் ஆயத்தம் பண்ணுறாரா? அல்லேலூயா. அடுத்து பயங்கரம். 2000 வருஷமாக நரகத்தையும் பிசாசும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அப்படின்னு தான் இருக்குது. ஆமென், ஆமென். அதையும் நான் நினைக்கிறேன் 2000 வருஷமாக அது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு பார்த்துங்க. ஆகவே தலையை அடகு வைத்தாலும் சரி பரலோக ராஜ்யம் வந்துருங்க. ஆமென். ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல் முக்கியமான காரியம் என்ன? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் விசுவாசத்தையும் கிறிஸ்துவையும் அவரை துதிப்பதையும் விட்டு விலக மாட்டேன் என்பதுதான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, வேற யாருமே பிரவேசிக்க முடியாது. அப்போ நீங்கள் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு சிலர் நீங்கள் புதிதாக வந்தபடினாலே நம்ம எப்படி வாழ்கிறோம்? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஏசாமி வேணும். இதுதான் இன்றைக்கு 90% கிறிஸ்தவர்கள். ஆனால் அது பூரணமான கிறிஸ்தவமே அல்ல. கிறிஸ்தவம் என்றால் என்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அன்றிலிருந்து இனி நான் அல்ல, என் ஆசைகளை நான் ஒதுக்கிவிட்டேன், எனக்கு முக்கியப்படுத்துகிற காரியங்களை நான் ஒதுக்கிவிட்டேன், இயேசுவுக்காக இந்த வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இதை முக்கியப்படுத்துவீர்களானால் உங்களுடைய கவலை சந்தோஷங்களை மாறி அமையும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பிரசங்கங்களும் அப்படித்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தேவையா, ஓடி வாருங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி ஜெபியுங்கள், அதை செய்யுங்கள். தவறொன்றும் இல்லை பிரியமானவர்களே. தேவைக்கு அவரை தவிர்த்து நமக்கு யார் நன்மை செய்வார்? ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த பவுலடிகளாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர் 4000 கோடிக்கு அதிபதியாக அவர் இருந்தார் என்று சில நேரங்களிலே சொல்லப்படுகிறது வேத பண்டிதர்கள். ஏன்னா அவர் ரோம பிரஜையை நான் காசு கொடுத்து வாங்கினேன் என்கிறார். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கக்கூடும். அப்போ என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? என் மகன் வருவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்விமான்,
ஹல்லேலூயா. வேதத்தை கற்றவர், எழுத்துக்களை கற்றவர், எல்லாவற்றையும் கற்றவர். அவங்க வீட்டில் என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? என் மகன் அவனுக்கு நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று அவர்களோடு நாம் எல்லாரும் சந்தோஷம். அவரும் கூட அப்படி நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசுவை தமஸ்கோ ரோட்டில் சந்தித்தாரோ அன்றைக்கே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன். அவர் கேட்கிற கேள்வி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் நீங்கள் செல்ல வேண்டுமானால். ஆமென். அப்போஸ்தலர் 9:6 ஆண்டவரை சந்திச்ச பின்னாடி அவர் கேட்கிறாரு. அவன் நடுநடுங்கி திகைத்து, யாரு? சவுலாகிய பவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இன்னைக்கும் சொல்றாருங்க, நீங்க என்ன செய்யணும்னு. ஆனால் நம்முடைய செவிகள் அதற்கு திறக்கப்படவில்லை. நீங்க என்னன்னாலும் சொல்லுங்கப்பா, எனக்கு என் பிரச்சனையை முதல்ல பாருங்க. This is Christianity today. Sadly today. இதுதான் இன்றைய கிறிஸ்தவம். என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது வல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் என்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டீர்களோ, அப்பா எனக்கு 1000 கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் உம்முடைய சித்தம் என்ன அதை சொல்லுங்க. நான் பசியாயிருந்தேன், பட்டினியாயிருந்தேன், எத்தனையோ அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய துன்பங்களை. அதனால கடைசியில் சொல்றாரு, நான் அழைக்கப்பட்ட அழைப்பில், ஆமென், இனி நான் அல்ல. அவர் பவுலடிகளார் சாகும்போது கூட அவருடைய தலையை பார்த்தீங்கன்னா வெட்டுகிற கடைசி நேரத்தில் கூட, ஐயோ நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவரே கொண்டு போய், எங்கேயா தலையை வைக்கணும்? இங்கே தானே, நானே வச்சிடறேன், நீ ஒன்றும் கவலையப்படாத. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நீ தெய்வ சித்தம் செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி விட்டாயா? இன்னும் இப்படிப்பட்ட மாயமாலமான பிரசங்கங்களிலே சிக்கி தவிக்கிறோமா? நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறேன். You may like it or you may not like it. I don't care. வேதம் இதைத்தான் சொல்கிறது. எவன் ஒருவன், எவள் ஒருவள் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறாளோ அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, நம்ம வாழ்க்கை என் இஷ்டப்படி வாழுவேன், உங்களால் உதவி செய்ய முடியுமா? முடியாதா? நீங்கள் கடவுள் தானே, நான் உங்களை தானே தேடுறேன், நீங்கள் எனக்கு செய்ய முடியுமா? முடியாதா? தட் இஸ் நாட் அட் ஆல் கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவரே, நீர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பரலோக வாழ்வை உம்முடைய குமாரன் மூலமாக எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அதைத்தான் பவுல் கேட்டார். நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, மிக ஜாக்கிரதையாய் வாழ்கிற கடைசி காலம். ஏமாந்து போகாதிருங்கள். பிசாசானவன் அவன் எதுக்கு உங்களுக்கு எனக்கும் பிரச்சனையை கொண்டு வரான் தெரியுமா? அதையே பார்த்துக்கிட்டு தேவ சித்தம் செய்யாமல் போயிருன்னு. இப்படி பிரச்சனையை பார்த்துக்கிட்டே வாழ்கிறது யாருடைய சித்தம்? பிசாசின் சித்தம். ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி வந்துடுதுங்க. ஒன்று பிசாசின் சித்தத்தை செய்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்தை பின்பற்றினா என்னையை பின்பற்ற முடியாது, என்னையை பின்பற்றினா நீ உலகத்தை பின்பற்ற முடியாது. ரெண்டும் ஒன்றாவது ஒன்று இணைந்து இருக்க முடியாது. நம்முடைய சந்தோஷம், கவலை, அது நமக்கு தெளிவாக ஒரு ஆள்காட்டியாய் காட்டும் நீ யார் என்பதை. இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் உங்களுடைய படுக்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் அவருடைய சித்தம் செய்ய முடியவில்லையே என்று நான் கவலைப்படுகிறேனா? என் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று நான் கவலைப்படுகிறேனா? 99% விசுவாசிகள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அது வேதத்தில் அப்படி ஒரு கிறிஸ்துவும் சொல்லப்படவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இது கடைசி காலம். எச்சரிக்கையோடு வாழ்கிற ஒரு கடைசி காலம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு, மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, எழுதி போடுங்க உங்கள் வீட்டில். ஆமென். அதை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி
சும்மா கூப்பிட்டு அவரே என்ன அர்த்தம், உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு என்னைய சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார். நீ எத்தனை பரிசுத்தவான்களை வேண்டுமான நீங்கள் அழைத்து பாருங்கள். பேதுரு மீன் பிடிக்கிறதா அவனுடைய தொழில். அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. ஆண்டவருடைய அழைப்பு என்ன நிச்சயமான, நீ அதை விட்டுருன்ட்டாரு. உன் போட்டு வேண்டாண்டா, இனி நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். எல்லா நேரமும் உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டு வரலன்னு நான் சொல்லலை. ஒருவேளை உங்களை சாதாரண ஒரு வியாபாரம் பண்ண கூட அழைக்கலாம், ஒரு வேலைக்காக அழைக்கலாம். எதற்காக அழைத்திருக்கிறாரோ, ஒருவேளை நீங்கள் பெண்களாக இருந்த 2 பிள்ளைகளை பார்க்கிறது கூட அவர் அழைக்கலாம். நான் அறியேன், அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ளது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, இனி நான் அல்லப்பா, என் இஷ்டப்படி இவ்வளவு நாள் வாழ்ந்து விட்டேன், என் இஷ்டப்படியே என் பிரச்சனைகளுக்கே முன்வைத்தே நான் வாழ்ந்து விட்டேன். உம்முடைய சித்தத்தை குறித்து எனக்கு இதுவரை கவலையே இல்லையே. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்திற்கு நான் வர வேண்டுமானால் இவைகளை நான் முக்கியப்படுத்த வேண்டுமே என்று நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் இதை 3 பகுதிகளாக இந்த செய்தியை, கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பகுதியை நாம் பார்த்தோம். காரணம், யாராயிலும் புதிதாக கேட்டால் அவர்களுக்காக. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எப்பொழுது அவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஒரு இன்ட்ரடக்ஷன், எவ்வளவு தேவ சித்தம் செய்தல் முக்கியம் என்று பார்த்தோம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் நீங்கள் வாழ்கிறதே தேவ சித்தம் செய்கிறதுக்காக தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னா பிசாசு உங்ககிட்ட வரவே யோசிப்பான். இவன்கிட்ட என்ன உபத்திரவத்தை கொடுத்தாலும் இவன் தேவ சித்தத்திற்காக வாழுகிற ஒரு மகள், வாழுகிற ஒரு மகன். எனக்கு அறிவிய லைஃப் வில் பிகம் so easy. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதை நெய்யாய் பொழியும், அவருடைய நுகம் லகுவானதாய் மாறும். எப்போ தெரியுமா? நீங்க எல்லாரும் சொல்றோம், நான் ஊழியம் செய்கிறேன், பிசாசு வந்து என்னை அப்படி பண்றான், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கும், வெளியே இருக்குங்க. இருதயத்திற்குள்ளே மகா பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சில நேரங்களில் நம்ம தவிக்கும் பொழுது ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் மாமிசத்திலே. ஆனால் கடவுள் உங்களை, ஆண்டவர் ரட்சித்து உங்க வச்சிருக்கிற காரியம் என்ன, எப்பொழுதும் சந்தோஷமாகவே உங்களால் இருக்க முடியாதுன்னு அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குமா பிரியமானவர்களே? நிறைய நேரங்களில் நமக்கு சமாதானமே இல்லாமல் போகிறதற்கு மேஜர் காரணமே நம்ம தேவ சித்தத்தை செய்வதில்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு சமாதானம் இல்லையோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். ஏன் நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன்? நான் ஏதோ தேவனை விசுவாசிக்க வேண்டிய விதமாய் விசுவாசிக்கவில்லையோ? தேவன் என்னை வேறு ஏதாவது செய்ய சொல்லியும் நான் என் இஷ்டத்தின்படிதான் நான் வாழ்வேன் என்று இருக்கிறேனோ என்று உங்களை சீர்தூக்கி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. இப்பொழுதும் எப்பொழுது அவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட இதிலேயே ஒரு 10 காரியங்களுக்கு மேலாக வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒவ்வொன்றாக வரும் காலங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம் இது. தயவுசெய்து சொல்லிட்டேன், இதை நீங்கள் இருதயத்திலே உங்கள் வாழ்க்கையின் பேனாவை வைத்து நீங்கள் எழுத வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, ஏன்னா நான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த செய்தியில் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நீங்கள் ஏற்கனவே மரித்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவர் கேட்கிறார். You're already dead. Do you know it, my son? Do you know it, my daughter? ஏற்கனவே நீ மரித்து விட்ட அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நான் அல்ல. That is Christian life. நீங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாக்குத்தத்தமாக வந்து உழணும். நத்திங் ராங் இன் இட். பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறான், அதில் பிரவேசிப்பதில்லை. சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லைங்க. How do you live? ஆனால் அவருடைய விலையேறப்பட்ட அந்த
சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துவாராம்? ஹல்லேலூயா, ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இது நிமித்தம் கொலோசியர் சபைக்கு எழுதுகிறார் பவுலடிகளார்கள், நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அல்லேலூயா. எப்படி? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுன்னு தனியாக ஒன்று இருக்குது. நம்ம எப்படி பாடம்லாம் படிக்கிற அறிவு இருக்குல்ல, அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரி அப்பாவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அப்படியே கீழே வாசிட்டு வாங்களேன். அப்படி வாசிட்டு வந்தீங்கன்னா 10ஆம் வசனம், சகலவித நற்கரிகளாகிய கனியை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பால் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? நீங்கள் ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை அடையும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயரில் நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? 90% of our prayer only for our problems and our families. பிரியமானவர்களே, இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏதோ அவருக்கு தெரியாத மாதிரியும் அப்பா மறந்துடுவார், டெய்லி அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஜெபிப்பது நல்லது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தின்படி. ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாரு? நீ கடவுளுடைய சித்தத்தின் மேன்மையான ரகசியத்தை அறிகிற அறிவை கொலோசி சபையை நீ பெரும்படி நான் தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கிறேன். அப்போ முதல்ல எப்போ அவர் சித்தத்தை, நம்முடைய ஆண்டவர், அவர் God is a very sensitive God. நீங்கள் அவரை வேண்டான்னு சொல்லி பாருங்க, அவரை தூரமாக போகிறதற்கு ஒரு 10 மைல் தூரம் அவரை விட்டு தள்ளி போகிறதற்கு அவரே, நீ தள்ளி போயிரப்பா தம்பி, எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ, ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ, நான் தேவையில்லை என்று சொல்லுகிறாய், அப்போ நீ தள்ளியே இரு. He is a very sensitive God. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இருதயத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன, நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரியான பாதையில் தான் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா? நான் ஒரு தேவ மனுஷனை பல வருடங்களுக்கு முன்பதாக சந்தித்திருக்கிறேன். அவர் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் புக்கிங் கிளார்க்காக வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் என்னை சந்தித்து அவர் சொன்னார், எனக்கு அருமையான சகோதரனே, நான் என் வாழ்க்கையில் வாலிப வயதில் அவருடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தவன். ஆனால் எனக்கு ரயில்வே வேலை கிடைத்து விட்டு அப்படினால், நல்ல சம்பளமாக இருந்து அப்படின்னாலே, முதல்ல 1 வருஷம் வேலை பார்த்தேன், பிறகு 2வது வருஷம் எப்படி ரிசைன்மெண்ட்டு போயிடலான்னு பார்த்தேன், 3வது வருஷம் ரிசைன்மெண்ட்டாக போயிடலான்னு பார்த்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறேன், இன்னுமே நான் ரிசைன் பண்ணலை. நீங்கள்லாம் வாலிப வயதிலேயே ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த பாதையில் போயிருங்க தம்பின்னாரு. டு திஸ் டே, எனக்கு இதை அவர் சொல்லியே கிட்டத்தட்ட 35-40 வருஷம் இருக்கும். டு திஸ் டே ஐ நெவர் ஃபர்கெட் இட். உங்களுக்கு நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறீர்களா, வேறு எதையாயிலும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? There is every possibility. பிசாசு உங்களை வாழ்க்கையை அப்படி கம்ப்ளீட் ஆக்குபை பண்ணுவான். என்ன செய்ய? ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டியது பரலோக ராஜ்யத்திற்கு போவது அவசியம் என்று. எனக்கு அருமையான தெய்வஜனமே, முதல் காரியம் நம்முடைய ஜெபத்தை மாற்றணும். ஆண்டவரே, நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறதற்காக முதலாவது என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணணும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா என்றைக்குமே ப்ரேயர் தானே ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிசுத்த பவுலடிகளாரே கொலோசிய சபையானவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் உங்கள் ஜெபத்தின ஒரு காரியத்தில் தெளிவு பிறக்கிற வரைக்கும், ஒரு தரிசனமோ, ஒரு சொப்பனமோ, ஒரு வார்த்தையோ,
ஆவியில் வந்து அப்படியே ஆவியானவர் பேசுவார். நீங்கள் சும்மா மூளையில் நினைக்கிறது கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தர் சொன்னார். சில சபைகளில் இப்போ அது ஒரு பெரிய ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்னார், எந்த கர்த்தர் சொன்னார்? ஒரு கர்த்தர்னு சொல்லலை. அவங்களா நினச்சி கர்த்தர் சொன்னார் பேசுகிறது வந்து இன்றைக்கி வந்து அப்படின்னா தான் ஒரு பெரிய ஊழியக்காரர்கள், பயங்கரமான ஆவிக்குரிய தன்மை உடையவர்கள் பிதற்றுகிறார்கள். நிறைய நேரங்களை பார்த்தா அப்படி கர்த்தர் சொல்லியிருந்தா நடக்கும். நடக்கலையா? கர்த்தர் சொல்லலைன்னு அர்த்தம். நான் அதை சொல்ல வரவில்லை. உங்கள் ஆவியிலே தேவன் பேசுவார். சில நேரங்கள் அந்த வசனமே நமக்கு தெரியாமல் இருக்கும், தேடி கண்டுபிடிப்போம். இன்னைக்கு எல்லாமே நமக்கு ஷார்ட்கட். சர்ச்சுக்கு போக வேண்டியது, கியூவில் நிற்க வேண்டியது, ஒரு கவரை வைக்க வேண்டியது, அப்படியே ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துட வேண்டியது. அந்த வசனத்தை பாதி தான் இருக்கும். வசனத்தை துண்டிக்கிற குடும்பங்கள் அழிந்து போகும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையோடு ஒன்று எடுக்கிறவனும் சரி, சேர்க்கிறவரும் சரி, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்து பாருங்க. இன்னைக்கு அவைகளெல்லாம் யாருமே சபைகளிலே பயம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை இரண்டாய் வெட்டுகிறோமே, எந்த செய்தால் இந்த ஆசீர்வாதம் வரும் என்பதை மறைக்கிறோமே, இது சரியா? நோபடி. எப்போ பார்த்தாலும் இந்த குறி கேட்கிற மனப்பான்மை இன்றைக்கு அநேகமாய் காணப்படுகிறது. I am sad to say that. உங்களோடு அவர் ஆவியிலே பேசுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா வசனத்தை, முழு வசனத்தை கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷங்க. பாதியை வெட்டிடுறது. ஆமென், ஆமென். என் முன்னாடி கூட ஒரு வசனம் இருக்கு, பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஆனால் எப்போங்க, எப்போ கொடுப்பாரு? வெட்டிட்டாங்க. அதை வெட்டிட்டாங்க. அந்த வசனத்தை never attempt that. கர்த்தருடைய வார்த்தையை வெட்டுகிறவனும் சரி, அதை சேர்க்கிறவனும் தேவையில்லாமல் தேவனுடைய தண்டனைக்கு தப்பவே முடியாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் சர்ச்சில் நடக்கலாம், எந்த ஊழியக்காரனாலும் ப்ரொமோட் பண்ணலாம். யார் ஏதோ ஒரு கேலண்டர் கம்பெனிக்கு, ஒரு சர்ச்சையும் அதை ப்ரொமோட் பண்ணலை. ஒரு கேலண்டர் கம்பெனிக்காரன் அவனுக்கு சின்ன அட்டையில் அடிக்க வேண்டி இருந்துச்சு விளம்பரத்துக்கு, கொஞ்சம் அதை பாதியை கட் பண்ணிடுவோம். மக்களை எதுத்தானே விரும்புகிறாங்க இன்னைக்கு? சொல்லுங்க பார்க்க, எத்தனை இந்த கார்டை எடுத்து உங்களுக்கு அப்படியே நடந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் நடக்கும். எப்போ தெரியுமா? ஒரு சிலருக்கு அதுலேயும் ஒரு முழு விசுவாசம் வந்துடும். அப்பா என்கிட்ட பேசிட்டாரு, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, நிச்சயமாக நடக்கலாம். But that's not the right method. That's not the right method. ஒருவேளை உங்களுக்கு அது நடந்துடும், ஆனால் அந்த செயலை செய்தவர்கள் அந்த சாபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்க. ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? நான் ஒரு காரியத்திற்காக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேனே, இதில் உம்முடைய சித்தம் என்ன? நான் நேற்று கூட சொன்னேன், ஏமி கார்மைக்கல் அம்மையார் 7 குழந்தைகள் அவங்க வீட்டில், தகப்பனார் இல்லை, தாயோடு 7 குழந்தைகளை வளர்க்க அவ்வளவு அழகானவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு எல்லாம் செஞ்சு எவ்வளவோ சந்தோஷமா வாழணும், ஒரு பெண்ணினுடைய ஆசைகள் உங்களுக்கு தெரியும். The Lord said, நீ கல்யாணம் முடிப்பது என்னுடைய சித்தம் அல்லன்னாரு. You be alone. நானே உன் மணவாளலாம் இருப்பேன் என்று சொன்னார். She said, okay Lord, I'm happy to do that. அப்புறம் நல்ல அயர்லாந்து தேசம், அவ்வளவு அழகான நேர்த்தியான ஒரு நாடு, நீ இந்தியாவுக்கு போவாயா எனக்காக என்று கேட்டார். எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு கஷ்டமான கடினமான காரியத்தை தேவன் சொல்லுவாரானால் அதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று? இல்லை, இல்லை பிரியமானவர்களே. ஆனால் நாம் சொல்கிறோம், நான் துதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியங்களை செய்கிறேன். யாருக்கு வேண்டும் அந்த ஊழியம்? Who wants that ministry? எனக்கு அருமையான தேவஜனமே, கடைசி காலம் ஏமாந்து போகாதீர்கள். கர்த்தர் அவருடைய சித்தம் அது மென்மையானதான். அல்லேலூயா. பவுலடிகளாரே அரபு காட்டுக்குள்ளே 3 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்தது. பரம ரகசியங்களை இயேசுவை எனக்கு நேரடியாக, எப்போ தெரியுமா? 3 வருஷங்க. நான் அரபு காட்டுகளுக்குள்ளே ஜெபிக்கிறவன். எனக்கு தெரியும், தண்ணி இருக்காது,
கண்ணெற்ற தூரம் வரைக்கும் வெறும் மணல் தான் இருக்கும் பிரியமானவர்களே. 3 வருஷம் காத்திருந்தான். நான் ஏயா தேவனே நேரடியாக வந்து வானத்தில் எல்லாரும் முன்னாடியும் தன்னை வெளிப்படுத்தின அவருக்கு தேவ சித்தத்தையும் அவருடைய காரியத்தையும் அறிவிப்பதற்கு 3 வருஷம் வனாந்திரத்தில் காத்திருக்க வேண்டுமோ? நீங்கள் எத்தனை நாள் காத்திருந்தீர்கள் சொல்லுங்கள். We are complaining God. என் வாழ்க்கையில் ஏன் அப்படி நடக்கு, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி துன்பம் கேட்கிறோம். ஆனால் we never ask God, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். முதல் காரியம், முக்கியமான காரியம், நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பா, ஏன்னா இன்னைக்கு இதுலேயும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை தடவை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படி யாரும் ஜெபம் பண்ணுறதுக்கே பயம். நெஞ்சில் கையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், how many times you prayed that way? ஏன்னா நமக்குள்ள ஒருவேளை நம்ம கேட்கறது ஆண்டவர் தராமல் போயிட்டா நம்ம எப்படி வாழணும்னா, எனக்கு அவர் தந்தாலும் சரி தராட்டியும் சரி அவர் சித்தம் செய்வேன். He is capable of giving to me. He may give, he may not give. சாத்ராக், மேஷக், ஆபத் நேகோவுடைய விசுவாசம் அப்படியாயிருந்தது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இதில் இருந்து விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவர், அவர் விடுவியாமல் போனாலும். What a statement was that! எவ்வளவு மேன்மையான கூற்று என்று பாருங்கள். நாங்கள் தேவ சித்தமே செய்வோமே தவிர இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறதில்லை. நம்ம சீர்தூக்கி பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, உங்களுக்கு கிருபையை நீங்கள் ஒன்றும் ரட்சிப்புக்கு செய்யலைங்க. குமாரன் மூலமாய் இலவசமாய் பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறாரு. பிசாசு தட்டிட்டு போகிறதுக்கு விட்டுறாதீங்க. ஆண்டவரும் விட மாட்டார். அதனால தான் நிறைய அடி நம்ம கொழுது. நீ இல்லைன்னா என் சமூகத்தில் உட்கார மாட்டறா. இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு 10 கோடி ரூபாய் என்னை கொண்டு போய் கொடுத்து, ஏன்னா ஒரு 10 கோடி 20 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களாவை கொடுத்து, ஏன்னா இன்னொரு 10 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு காரெல்லாம் கொடுத்துருந்த ஒருத்தர் இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு வர மாட்டேங்க. ஐ கேன் கேரண்டி யூ ஆன் தேட். நானே கூட ஒருவேளை வருவோன்னு எனக்கு தெரியல. we have experienced that. ஆகவே தான் குமாரனுடைய சாயல் உருவாகணுமா. பிதாவினுடைய நோக்கம் ரட்சிப்பு இலவசமாக கொடுத்துட்டார். கிருபை நமக்கு தகுதி இல்லை. ஜஸ்டிஃபிகேஷன் முதலாவது அதுதான். you are justified. முன்குறித்து உங்களை அவர் நீதிமான்களாக்கி, இப்போ என்னது, he is sanctifying you. உங்களை குமாரனுடைய சாயல் உங்கள்கிட்ட வர்றதுக்காக. அதனால தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ பிசாசு வரேன் ஒன்றும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ட்ரைனர்ஸ் மாதிரி தான் தூதர்கள். சொல்லியிருப்பார், நான் என் மகளை ரச்சித்துட்டேன், என் மகனை ரச்சித்துட்டேன், குமாரனுடைய சாயல் வந்திருக்கணும். நான் வந்து மகிமையில் வந்து அந்த பிள்ளையை பார்க்கும்போது இயேசுவின் முகம் முதலில் தெரிய வேண்டும். என்னங்க செய்வாங்க? தங்கத்தில் அழுக்கு இருந்தா டெம்பரேச்சரை ஏற்றுவாங்க, அப்படி உருகும். அழுக்கெல்லாம் போய் அந்த செயலை செய்கிறவன் தன் முகத்தை அதில் பூரணமாய் பார்க்கும் பொழுதுதான் அந்த தங்கம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவானா. தட் இஸ் த பர்பஸ். தென் சாங்டிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே, பரிசுத்தமாக்குதல் முடிஞ்ச உடனே மகிமை ஆரம்பிக்கும். க்ளோரிஃபிகேஷன் will start. Are you ready for the process? ஆகவே தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் என்னத்தை பிரசங்கிப்பேன்? உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள். நான் எப்படிப்பட்ட மகிமையான தேவன் என்னை ஆண்டு கொண்டு நடத்துகிறார் என்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மையான தெய்வம் என்று பாருங்கள். மகத்துவங்கள் நிறைந்த தெய்வம், மகிமையான தெய்வம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இது கடைசி காலம்.
இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. ஆமீன். இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்களா? Will you surrender yourself? Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. என்ன சத்தம் போடாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க? Maybe you may not like this sermon, but I am preaching the truth. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. நம்ம எப்போ அப்பாவிடத்தில் பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாராம். பரிசுத்த பவுலுக்கே, கொலோசியர் சபைக்கு அவங்க சித்தத்தை அறிந்துக்கிடணும்னா அங்கே என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறாருங்க, ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஓ ஜீசஸ். நீங்களும் அவருடைய சித்தத்தை நீங்கள் அறியணும்னா முதல் காரியம் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதில் ஒரு 2 வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய சித்தம் எப்போ உங்களுக்கு வெளிப்படும்னா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு காரியம், நான் 2 வசனத்தை முதல்ல வாசித்தரேன். then I will tell you. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனதும் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். என்ன சொல்றாரு? தேவனுடைய நன்மையும் பிரியமும், அவருக்கு பிரியம் என்னது? அவர் சித்தம் செய்யறதான் அவருக்கு பிரியமும். பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஸ்டெப் நம்பர் 1 என்ன தெரியுமா? உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். 1ஆம் வசனம். அல்லேலூயா. ஜீவ பலியாகன்னா என்னங்க அது? ஆமாம், நானும் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டேன். ஜீவ பலின்னா என்ன? உயிர் உள்ள பலி. அது 2 வெட்டி பாருங்களேன். பலினா என்னது? ஒரு ஆடை பலி கொடுத்துட்டோன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த ஆடை 2 வெட்டி இல்லைனா கழுத்தை வெட்டி அந்த பலிபீடத்தில் கடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எந்திரிச்சு ஓட முடியாது. அதுக்கப்புறம் அது இஷ்டத்துக்கு போய் புல்லை திங்க முடியாது. யாருக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய சித்தம் தான் அதில் நிறைவேறும். உங்கள் சரீரங்களை இனி நான் அல்ல, ஆண்டவரே என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன், நீர் என்னை எப்படியெல்லாம் நடத்தி செல்லுகிறீரோ கவலையே இல்லைங்க. அந்த ஆத்மா இருக்கு பாருங்க, டோட்டலாக சரண்டர் பண்ணவனுக்கு. நம்ம எல்லாரும் என்னென்னா சிலுவை எண்டையில் போய் சரண்டர் பண்ணுவோம், திருப்பி எந்திரிச்சு போகும்போது தோளில் தூக்கி வச்சுட்டு பழையபடி போயிடுவோம். டோட்டலாக சரண்டர் பண்ண ஆள் பயப்படவே பயப்படாது. அல்லேலூயா. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நான் அவர் கையில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருக்காக நான் பலியாக மாறிவிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தங்க. Are you dead already? நீங்கள் ஏற்கனவே மரித்து விட்டீர்களா என்று ஆவியானவர் 3வது முறையா இந்த செய்தியில் உங்களோடு கேட்கிறார். Tell me, tell the Lord. அப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவ்வளவு அவசியம் பிரியமானவர்களே. ஜீவ பலி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பலினா செத்து போறது, ஜீவனா உயிரோடு இருக்கிற பலி. உயிரோடு இருந்து தேவ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்கள் என்ற அர்த்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் இந்த எஃப்எம்பிபி நிறுவனத்தின் ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணே, அவருடைய வாழ்க்கை, அவர் என்னை போன்று ஒரு ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே கோயில்பட்டியிலே வளர்ச்சி அதிகாரியாக வேலை பார்த்தவர். ஆண்டவர் ஒரு வேலையை விட சொன்னார், வேலையை விட்டார். அந்த காலத்தில் ஒரு ஃபியட் கார் வச்சுருந்தார். நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலே அது
அவர் ஒரு பெரிய தொகை 70,000 என்னமோ, அதெல்லாம் அன்றைய காலத்தில் பெரிய தொகை. அந்த காரை விற்று அப்படியே அவருக்கு பிள்ளைகள் நிறையா இருந்துச்சுங்க. வேலையும் போச்சு, வந்த பணத்தையும் ஊழியத்தான் கொடுத்தாரு. நான் கடைசியாக அவரை பார்த்தது எஃப்எம்பி ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன். அவர் காலில் மரத்தாலான ஒரு செருப்பு போட்டிருந்தார். முனிவர்கள் அந்த காலத்தை வெறும் மரம். போதும் என்ற மனதன்மையக்கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். What are you willing to give to Jesus? இயேசுவுக்கு என்னத்தை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, இது சிந்திக்கிற காலம். எல்லாரும் இந்த செம்பரியாட்டு கூட்டம் மாதிரி போகாதீங்க. எல்லாருக்கும் ஒரு காரியம்னா நம்ம அதாவது எடக்கு முடக்கா ஏதாவது எல்லாரும் செய்கிறாங்கிறக்க ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. வசனத்திற்கு அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. அதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பரலோக ராஜ்யம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவசமாக பெற்ற நீங்கள் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அரசாங்கத்தில் அழகாக வீடு எல்லாம் கட்டி கொடுத்து இதில் நீங்கள் தங்கிடுங்கன்னு சொன்னால் அதை வேற யாருக்கா கொடுத்துட்டு போன மாதிரி போயிடாம, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற கடைசி காலம். மார்க்க பேதங்களில் அநேகர் அழிந்து போகிறார்கள். எந்த நேரம் அப்பா வருவாரோ எனக்கு தெரியாதுங்க, ஐ டோன்ட் நோ. ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யார்? அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலேருந்து 47 திருப்பி படித்து பாருங்க. எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், அல்லேலூயா, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. நான் எப்படி இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்? ஆமேன். 47ஆம் வசனத்தை பாருங்க. ஆமேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரனை அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எவ்வளோ ஒரு பயங்கரம் பாருங்க. ஐ எம் டெரிபிளி அஃப்ரைட் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்சர். ஏன்னா ஏதோ சாதாரணமாக ரோட்டில் போகிற ஒரு முனிவர் எவரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தானா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து, வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சுருண்டா என் வார்த்தை ஒழியாதுங்கிறாரு. அப்படிப்பட்டவர் சொன்ன வார்த்தை இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதே. அப்போ நான் என்னை அவருடைய சித்தத்திற்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை தெரிஞ்சுக்கணுமா? முதல் காரியம், முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களை ஜீவ பலியாக, இனி நான் அல்ல. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் இப்படி போகிறாங்களா? உங்கள் சபையில் இருக்கவங்களாம் அப்படி தான் போகிறாங்களா? அதை பற்றியில் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இயேசுவின் சித்தம் செய்வேன். எல்லாம் சிரிப்பாங்க. யார் உனக்கு பிரசங்கம் பண்ணுறா? எவனோ ஒருத்தவனை ஏமாத்துறான் சொல்லுவார்கள், நிச்சயம் சொல்லுவார்கள் பிரியமானவர்களே. ஆனால் ஏமாந்து போகாதிருங்க. நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டான். இன்று இரவு உங்களை பரிசோதனை செய்து, இந்த வார்த்தையை எந்த நேரத்தில் யார் எங்கு கேட்டாலும் சரி, நான் என்னை ஜீவ பலியாக கிறிஸ்து இயேசுவுக்கு நான் செலுத்தி விட்டேனோ, சீர்தூக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. ஜீவ பலி, உயிருள்ள பலி. பலி செலுத்தப்பட்ட ஒன்றும் தன் சித்தம் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய சித்தத்திற்காகவே, நம்முடைய ஆசைகளுக்காகவே, நம்முடைய காரியங்களுக்காகவே நாம் வாழ்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை எப்பொழுதுமே தவறாகவே இருக்கிறதா பிரியமானவர்களே? தெரியவில்லை. ஆமென். நான் வேதம் உங்களுக்கு சொல்லுகிறதை நான் போதிக்கிறேன். ரொம்ப ஈஸி. உங்கள் பாதை நெய்யா பொழியணுமா, நீங்கள் நல்லா இருக்கணுமா, டூ காட்ஸ் வில். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியே கொண்டு வந்துடுவார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் பார்த்துக்குவாருங்க. என் வாழ்க்கை அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். நன்றியப்பானால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நீங்களை மாற்றுங்க. அநேக அடிகள் படுகிறவனாய் நாங்கள் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க. எங்கள் ஜென்ம சுபாவங்களை மாற்றுங்க.
we are fundamentally wrong ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க. நாங்கள் பவுலடிகளார் கொலோசு சபைக்காக தேவ சித்தம் அறிந்து கொள்ளுகிறதற்காக ஜெபித்தது போல ஆண்டவரே, ரோமரில் ஆண்டவரே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அந்த புத்தியுள்ள காரியத்தை செய்ய நீர் எங்களுக்கு பலன் தாங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.